தேவன் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிற நோக்கம் அவருக்கு ஊழியம் செய்கிறவர். நல்லா போய் பாருங்க. மோசே 80 வயது வரைக்கும் 40 வருஷம் அரண்மனையில இருந்தான், 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சான். 80 வயசுல கர்த்தர் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தாரு. அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது மோசேக்கு வயது 120. சொல்லுங்க. அவனுடைய கண்கள் இருளடையும் இல்லை, அவனுடைய கால்களில் பலன் கொன்றி போகும். 80 வருஷம் உனக்காண்டி வாழ்ந்துட்டேன், 50 வருஷம் வாழ்ந்துட்டானா, இனிமே கர்த்தருக்காண்டி வாழ்வீங்கன்னா நான் சொல்றேன், 100 வயதானாலும் உங்க காலு பலன் கொள்ளும், உங்க கண்கள் ஒளி இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்வீங்க. அது மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் உங்களாலே வளர்க்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கென்று உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்க்கும்படி கர்த்தர் உங்களை இந்த பூமியில கனம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? வாழணும் அப்படின்னா ஊழியம் செய்யணும் கர்த்தருக்குன்னு. புதிய ஏற்பாட்டுல தான் கண்டிஷன். பழைய ஏற்பாட்டுலயும் ஊழியம் செஞ்சாங்க. சாமுவேல் ஊழியம் செஞ்சான், தாவீது ஊழியம் செய்யறான், ஆபிரகாம் ஊழியம் செய்யறான். பாத்தீங்களா? வருஷ கணக்கில் வாழ்ந்திருக்காங்க. வேணுங்கிறது கொடுத்து கர்த்தர் மகாபிரபு வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்வதற்கு இயேசு சிலுவையில ரத்தம் சிந்திருக்காரு, இயேசு சிலுவையில பாடுபட்டு இருக்கிறாரு. அதை போய் சொல்றதுக்கு, அதுக்கு பேர் தான் ஊழியம். அதை போய் சொன்னீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜனங்களுக்குள்ள, இந்த நாடுகளுக்குள்ளே மகா மேன்மையான இடத்தை வைத்திருப்பீர்கள்.